மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சூர்யா நந்தினி பேர் பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக ரொமான்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சூர்யா பார்த்தீங்கன்னா நந்தினி பர்த்டேவை செம்ம கிராண்டாக சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிருந்தாரு. நந்தினிக்காக ஒரு கிஃப்ட்டையும் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இதில் சுந்தரவலியால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு தான் சொல்லணும். பேச விடலை அப்படின்றது தான் உண்மையும் கூட. ஆனால் சுந்தரவலி செம்மையாக காண்டானாங்க. ஏன்னா இவர் அதை தான் ஆசைப்பட்டார். ஸோ நந்தினியை வச்சு சுந்தரவலியை வெறுப்பத்தினார். எந்த சுந்தரவல்லி நந்தினி வந்து ஒரு வேலைக்காரியுமே ட்ரீட் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே இவ வேலைக்காரி இல்லை, இவ ஒரு மகாராணி அப்படின்றத நிரூபிச்சும் காமிச்சிருந்தார். ஆனால் சுந்தரவல்லி பார்த்திங்க அப்படின்னா இவெல்லாம் பிறந்ததே எதுக்குன்னு தெரியல, இவளுக்கு இந்த பர்த்டேலாம் தேவையா அப்படின்ற மாதிரி வீட்டில் சத்தம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அங்கே வந்த சூர்யா நந்தினி என் பொண்டாட்டி, அவளுக்காக நான் என்ன வேணால் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் இதை கேட்ட சுந்தரவல்லி இன்னும் கடுப்பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி அருணாச்சலத்தில் போயிட்டு சூர்யாவுக்கு அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு என் குடும்பம் மட்டும்தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க.